நல்லா யோசிச்சு பாருங்க ஏஜமா. 1000 தான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கண்ணெறிஞ்ச கணவன் தான் பெருசு. உங்களுக்கு இருக்கிற ஒரே மகளை வாழ வைக்காம இவ்வளவு சொத்து சுகத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன ஏஜமா செய்ய போறீங்க? உண்மைதான். உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லாம போயிடுச்சு. புறப்படு. நாளைக்கே கீதா கல்யாணத்தை முடிச்சிடுறேன். நல்ல சந்தர்ப்பத்தில் தான் வந்தேன். இந்த அமிர்தலிங்கம் பிள்ளைக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிடலான்னு பாத்தீங்க. அதுதான் நடக்காதுன்றேன். போனா போட்ட மூர்த்த நேரம் நெருங்குது. தாலி கட்டுங்க. தீர்க்க சுமங்கலி பவா. நான் மட்டும் ஆசீர்வாதம் பண்ண வரல, ஆட்களையும் கூட்டி வந்திருக்கிறேன். பண்ணுங்கடா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம யாருன்னு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கல. ஆனா பாண்டிய முஞ்சி மாதிரி பரதேசி பயல்ல, பெரிய எஸ்டேட் முதலாளி. போ ஒரு பிளான் போடுறேன், அதை மட்டும் சக்சஸ் உதவிங்க. ராத்திரி 3 மணிக்கு உடம்பு நல்லா இருக்கிறவனும் சரி, சீக்காளியும் சரி, தூங்குற நேரம் கரெக்டா 3 மணி. ஞாபகம் வச்சுக்கோ. அவன் அபேஸ் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி? எஸ் பாஸ். அத்தா, இன்னைக்கு நிலவு எவ்வளவு அழகா காயுது பாத்தீங்களா? அமுதத்தையே அள்ளி அள்ளி நமக்கு வழங்குற மாதிரி இல்லை? இல்ல, நெருப்பையே அள்ளி அள்ளி என் உடம்புல கொட்டி என் உடம்பெல்லாம் சொல்றது. இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை? என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும். அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத, அந்த திக்குல காயி. மாப்பிள பசங்களா, என்ன இது? பாடிக்கிட்டு கண்ணை முடிச்சுக்கிட்டு உடம்பு நேரத்துக்கு ஆகும். போய் படுங்கடா. எவ்வளவு நாளைக்கு பார்த்துக்கிறீங்க மாமா அவர்கள்? போடா. மிட் நைட்ல கார் வருது. கீதா, கீதா, இத வந்துட்டப்பா. உன் இஷ்டம் போலவே பாண்டியனுக்கு உன்னை கல்யாணம் பண்றதாக நிச்சயம் பண்ணிட்டேன். நம்ம மாதிரியே இல்ல. யாரா நீ? தெரியல. நான் தான் மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளை. என்னடா அமிர்தலிங்கம் பிள்ளை அசையாம நிக்கிறேன். மிஸ்டர் அமிர்தலிங்கம் பிள்ளையா? உண்மையை சொல்றியா? உண்மையை வரவழைக்கவா? டேய், என்னடா மிரட்டுற? என்னடா உருட்டுற? யாரப்பா? என்ன அப்பன்லயே சந்தேகம்? நான் தான் அப்பா. நம்பாதேவனே, நான் தான் ஒரிஜினல் ஃபாதர். ஏதோ டூப்ளிகேட் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்து ஏதாவது சுருட்டின்னு போலான்னு வந்திருக்கிறான். ஏய், ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா தகராறு வரும். இவன் தான் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். பெரிய ஆக்டர் போல் இருக்கு. இன்னைக்கு கண்ணாடிக்குள்ள வந்து ஸ்டண்ட் பண்ண நீ தானடா. லேசா விட கூடாதுன்னு. அத்தா, அத்தா, என்ன இங்க வாங்கல. இத பாருங்க, அப்பா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான். ஒரு மாசம் சோறு போட்டதுக்கு 3 தடவை உன்னை மன்னிச்சு விட்டேன். இனிமே விட மாட்டேன். போலீஸ் கூப்பிடா. போலீஸ் போடி. போலீஸ் ஐயோ கீதா, நீ செத்து போயிட்டியா? கீதா, போங்க எல்லாரும், போங்க எல்லாரும். கேவலம் ₹1,00,000 என் சம்சாரத்தையும் கொண்டு விட்டு என்ன எப்படி தூக்கிட்டு வந்துட்டியடா? ₹1,00,000 என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்டா. ஒரு லட்சத்துக்காக அவனை இங்க கொண்டாந்து கைலாசமலை எஸ்டேட் பூரா என் கைக்கு வரணும். அதுக்காக தான் உன்னை பேக் பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். என் உளறல உண்மை இருக்கும்.
குறிக்கோள் இல்லாம கோட்டுவா கூட விட மாட்டேன். நான் கொஞ்ச நேரத்துல சாவ போறேன். எத்தனை கடவுளை வேண்டுமா வேண்டிக்கிறேன். குட் பை. மருது, நான் கொஞ்ச நேரத்துல இவனை கடல்ல தூக்கி விட்டறிஞ்சு க்ளோஸ் பண்ணிடு. நாளைக்கே நீ பாண்டியன்ற பேர்ல கைலாசமலை எஸ்டேட்டுக்கு போய் சேரு. எக்கச்சக்கமான பணம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஐடியா பாஸ். பசங்க தூக்குங்க அவனை. என்ன பண்ண போறீங்க? அவனை அடிச்சு சாக்கல கட்டி போட தண்ணி. அதோ பாருங்க, தூரத்துல ஒரு படகு வருது. அந்த படகுல இருந்து யாரையும் தூக்கி தண்ணியில எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆசைக்கு போய் காப்பாற்ற. அம்மா கீதா, மிஸ்டர் பாண்டியன் தன் உயிருக்கு ஆபத்தான நிலையில என் பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி இந்த சிகரெட் கேஸ்ல போட்டு தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் இது கிடைச்சது. இந்த லெட்டர்ல இருந்து அவர் கொலை செய்யப்பட்டாருங்க. மிஸ்டர் அமிர்தலிங்கம், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? பாண்டியனை தூக்கிட்டு போன ஆளு உங்க மாதிரி இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவனை பிடிக்க வசதியா இருக்கு. என்ன யோஜனை சார்? ஆமா சார், நல்ல வேலை அது. ஏங்க என் போட்டோ கொடுத்தா என்னைய புடிச்சுக்கிட்டா என்ன தெரியுது? பயப்படாதீங்க சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உங்களை நம்பிதான் கொடுக்குறேன். அம்மா வசந்தி, இந்த கடிதத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, படிச்சுட்டு என்கிட்ட கூடம்மா. ஏன் சார், பாண்டியன் தான் இந்த கடிதாசி எழுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும் சார். அன்புள்ள வக்கீல் ராமநாதன் அவர்களுக்கு பாண்டியன் எழுதிக் கொள்வது. இந்த கடிதம் தங்கள் கைக்கு சேருமுன் நான் கபாலி என்பவனால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்று. என்னை வளர்த்து ஆளாக்கிய என் அண்ணன் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறார் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் கேள்விப்பட்டேன். ஆகையால் என் சொத்தின் வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படியாக செய்துவிடவும். இதற்கு வசந்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்றே நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பிறகு என் சொத்தும் அதன் வருமானமும் வசந்திக்கே சேர வேண்டும். ஒருவேளை நான் உயிர் தப்பி வந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிடவும். இப்படிக்கு பாண்டியன். மருதே,
என்ன நீயே நம்ம பேர்ல ராங் பண்ற? ஐ ஆம் சாரி. இப்போ நீ பாண்டியன்ல. குட் லக். புறப்படு. சரி புறப்படு. என்ன இது வேட்டி கட்டு மாதிரி கை அப்படியே? ட்ரவுசர் தொடக்கூடாது. சரி தொடாதே விடு. என்ன பீட்டி எடுத்து விட்டேறியாலானா? புறப்படவா பாஸ்? பாஸ் கீசன் சொல்லக்கூடாது. நீ பெரிய எஸ்டேட் முதலாளி. முதலாளி எப்படி இருப்பா? வரைச்சுக்கிட்டு இருக்கோனா? வரைச்சுன்னு பண்ணா இந்த படத்தில் உள்ள உருவ அமைப்பு கொண்ட கபாலி என்பவனை பிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் எனாம். ஆமா, உன் போட்டோ போட்டுக்கிறான். எப்படி கட்சிது அவனுக்கு உன் போட்டா? ஒருவேளை அமிர்தலிங்கம் பிள்ளை கொடுத்திருப்பானா? மிச்சத்தை படிப்போம். கைலாசமலை எஸ்டேட் உரிமையாளர் திரு பாண்டியன் அவர்களை மேற்படி கபாலி என்பவன் கொன்றதாக நம்பப்படுகிறது. கால கொலை பண்ண ஓம் பேர் வந்துடுச்சு. நீ மாட்டீங்க. போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றது? இனி நாம சுதந்திரமா வாழ முடியாது. இந்த பிசினஸ கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்குவோம். அப்படியா? தலைமறைவா இருப்போம். சரி டே, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் உள்ள போங்கடா. வா நீ மேல என்ன செய்வேன்? தெரியுது. உண்மையை சொல்ல அவனை நீ என்ன பண்ண? நான் நீ இப்படி கேட்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் அவனை கொண்டு கடல்ல போட்டேன். அவன் இந்த ட்ரெயின்ல தான் போவான் போல் இருக்கு. அவனை ஃபாலோ பண்ணுவாவா? Hello, Mr. Shankar. How are you? Mr. Gopati. Gograj. Gograj? Yes, yes. Oh, how are you? Okay. இவர் என் friend Mr. Ramasamy. பெரிய businessman. வணக்கம். Yes, how do you do? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்படுறேன். I mean, yes, that was splendid. Please, please. Sorry. Thank you. Mr. Ramasamy, இவர் சங்கர்னு பெரிய சயின்டிஸ்ட். சதா ஆராய்ச்சி தான். ரொம்ப நல்ல மனுஷன். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுவும் 2ஆம் தாரம். என்ன பண்றது? அந்த அம்மா இருக்காங்களே, பெரிய ராட்சசி தான். இப்ப என்னையா செய்ய சொல்றீங்க? என்னதான் கடன் கொடுத்தாலும் பேச்சுல ஒரு அளவு வேண்டாம். ஆம்பளை இல்லாத நேரத்துல வந்து இப்படி அட்டகாசம் பண்றீங்களே. பேசாம போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? என்னம்மா மிரட்டுறீங்க? கடனை வாங்கி தின்னுபிட்டு பணத்தை கேட்க வந்தா போலீஸ்ல கூப்பிடுறீங்க? நாங்க மனசு வச்சோம், புருஷன் பண்டாட்டி 2 பேருமே கொண்டு போய் ஜெயில வச்சிருவோம். ஜாக்கிரதை. அப்படியாவது செய்யுங்கய்யா. உங்க தொந்தரவு எல்லாம் இல்லாம நாங்க 2 பேரும் ஜெயிலே கொடுத்தனும் பண்றோம். நான் என்ன பாவம் செஞ்சனோ? இந்த மாதிரி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. இந்தாமா கொஞ்சம் மரியாதை பேசு. இல்லைன்னா என்னையா பண்ணுவேன்? அந்த பாவி மனுஷன் அவராவது வந்து தொலைறாரா? அவர் வர்ற வரைக்கும் நாங்களும் இந்த இடத்தை விட்டு நகர போறது. ஐயோ, அவர் இந்த மாதிரி நேரத்துல ஏன் வருவார்? அவரும் வர வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். அவர் வரவே வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். மருது, பாண்டியனும் இப்படி வேஷம் போட்டு ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. நம்மளை விட ஜெகதல பிரதாபனா இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நாள் நான் இங்க தங்குறேன். இப்ப நம்மளை விட்டு நீ கொஞ்சம் ஒதறிக்கோ. ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற தப்பு கொடுத்துக்கிட்ட வந்து சந்தி. இப்ப என்னையா செய்ய சொல்றீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து தொலைங்க. முடியாதம்மா. இன்னைக்கு கடனை வாங்காம போறதுங்கிற தீர்மானத்தோட தான் வந்திருக்கோம். யார் நீங்கள்லாம் 8 கிரகம் ஒன்னா சேர்ந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க? யாரா நீ? நான் யாரா? சமாளிக்கிற கிடிகிடி சாத்தப்பம்மாவ போல போயிட்டா. என்னடா இங்க வேலை? உனக்கு என்னடா வேலை? நாங்க இங்க கொடுத்த கடனை கேட்க வந்திருக்கிறோம். கடன் கொடுத்தீங்களா? ஆமா. ஏன் கொடுத்தீங்க? இல்லன்னு கேட்டாங்க, அதுக்காக நாங்க கொடுத்தோம். ஆடா பாவி, இல்லாதவங்க கிட்ட கொடுத்தா கடன் திரும்பி வருமா? அடிப்படையிலேயே கோளாறு வச்சுக்கிறீங்களே. சைலன்ஸா சைடு வாங்குறீங்களா இல்ல ஊடு கட்டி உதைக்கவா?
போடா. நெஞ்சில கால் வீச கறி இல்ல போடா, நான் கை நிட்டுறேன். போடா 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 அடி பிச்சு உதறிடுவேன். வெரி குட் வெரி குட். தக்க சமயத்துல எனக்கு உதவி செஞ்ச முதல் ஆள் நீ தான். ரவுடி சங்கத்துக்கு தலைவர். பெரிய ரவுடின்னு சொல்றாரு. ரவுடி ஆஃப் கேங் லீடர். எங்க போனாலும் வேலை தர மாட்டேன்றான். அதான் அங்க கடங்கார பசங்களா வந்து கலாட்டா பண்ண இந்த விளையாட்டு அடிச்சு குத்தி கொண்டுட்டேன். வாசல்லே ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். இங்க இருக்கிறேன். ஆமாப்பா, உன்ன மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். அம்மா சரிதாங்க, நான் இங்கே இருக்கிறேன். ஆனா சம்பளம் எல்லாம் சம்பளம் வேணாமா, கடனாவே இருக்கட்டும், சோறு போட்டா போதும். நாங்க சாப்பிடுறது உனக்கும் போறோம். உங்க உத்தரவு இல்லாம ஒரு பயிலும் உள்ள விட மாட்டேன். அவன் தான் அல்லாவே ஒரே மேக் அவுட். வெரி குட் அத்தா, வாழுவோம் வாழுவோம்னு சிரிக்க சிரிக்க சொல்லி என்னை ஏமாத்திட்டு போயிட்டீங்களே அத்தா. நீங்க இல்லாம நான் மட்டும் ஏன் உயிர் வாழ? என்னுடைய ஆவியாவது உங்களை தேடி கண்டுபிடிக்கட்டும். இது வந்துட்டேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.